ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக்னாமெட்ரியில் வந்து பார்ட் 6 வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து ஏ சீக்கன் தீட்டா ப்ளஸ் ஆர் மைனஸ் பி டேன் தீட்டா ஈக்குவல் டு சி, ஏ டேன் தீட்டா ப்ளஸ் ஆர் மைனஸ் பி சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு டி. அதாவது இங்கே ஏபிசி இல்லது ஏபிடி, அதாவது டிக்கு பதிலாக ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கூட நம்பர்ஸ் கூட கொடுத்துருக்கலாம். சரிங்களா? இங்கே இப்போ வந்து ப்ளஸ்ஸாக இருக்கணுங்கிறது எல்லாம் இங்கே வந்து மைனஸ் கூட கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளை என்ன பண்ணணும்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் இதான் ஃபார்முலா. சரி, இப்போ இந்த சம் பாருங்கள். இஃப் பி சீக்கன் தீட்டா மைனஸ் கியூ டேன் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 10 அண்ட் பி டேன் தீட்டா மைனஸ் கியூ சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு 8, ஃபைன் பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 4னு இருக்குது. சரி, இப்போது இது வந்து நம்ம இது பி கியூங்கிறது இதோட கோஎஃபிஷியண்ட்டா, அதாவது ஏபிக்கு பதிலாக இங்கே பிக்யூ இருக்குது, அவ்வளோதானே. அப்போ வந்து ஏபிக்கு பதிலாக என்ன போடுவோம், பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு சிடிக்கு பதிலாக வந்து 10ம் 8ம் இருக்குது. அப்போ இங்கே வந்து 10 ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயர். சரிங்களா? அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 64. ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் வந்து பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 36 அப்படின்னு வரும். இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 4 தானே கேட்டிருக்காங்க. இப்போ பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர் இருக்குது, ப்ளஸ் 4 இல்லை. அப்போ வந்து பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைடும் ப்ளஸ் 4 ஆட் பண்ணிங்கன்னா இந்த சைடு ப்ளஸ் 4 ஆட் பண்ணணும். ஸோ ஆன்சர் வந்து 40. ஓகேங்களா? நீங்கள் இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் எதை ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த ஃபார்மேட் பாருங்கள். ஏ கொசிகன் தீட்டா ப்ளஸ் ஆர் மைனஸ் பி காட் தீட்டா ஈக்குவல் டு சி, ஏ காட் தீட்டா ப்ளஸ் ஆர் மைனஸ் பி கொசிகன் தீட்டா ஈக்குவல் டு டி இப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸுங்கிறது அங்கே ப்ளஸ்ஸும் வரலாம் ஆர் மைனஸும் வரலாம். சரி, அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர். சரிங்களா? ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இஃப் 3 cos கொசிகன் தீட்டா மைனஸ் 7 cot தீட்டா ஈக்குவல் டு 3, தென் ஃபைன் 3 cot தீட்டா மைனஸ் 7 cos கொசிகன் தீட்டா. ஓகேங்களா? இங்கே ஏபிக்கு பதிலாக 3 7 இருக்குது, இங்கே சிக்கு பதிலாக 3 இருக்குது, இங்கே டிக்கு பதிலாக எதுவுமே இல்லை. அதனால் இங்கே என்ன எடுத்துக்கிறேன்னா 3 cot தீட்டா மைனஸ் 7 கொசிகன் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு டினே எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரா, அப்போ என்ன வரும் 3 ஸ்கொயர் மைனஸ் 7 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயரா. ஸோ இப்போ வந்து 3 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர், அப்போ வந்து 9 மைனஸ் 49 விச் இஸ் ஈக்குவல் டு 9 மைனஸ் டி ஸ்கொயர். சரிங்களா? ஓகே, இங்கே வந்து உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 40 வருமா. 40 ஈக்குவல் டு 9 மைனஸ் டி ஸ்கொயர். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 40 வருமா, பிகாஸ் இது வந்து மைனஸில் இருக்குது பிக் நம்பர். ஸோ மைனஸ் 40. இப்போ இந்த 9 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 9. ஸோ மைனஸ் 49 ஈக்குவல் டு மைனஸ் டி ஸ்கொயர், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ டி ஈக்குவல் டு என்னது, டி ஸ்கொயர் வந்து 49, டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 49. ஸோ ரூட் ஆஃப் 49 நம்மளுக்கு என்னென்னு தெரியும் 7. ஸோ நம்ம வந்து ரூட்லேருந்து வெளியில் எடுக்கிறதுனால நம்மளுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 7 வரும். ஓகேங்களா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கான்செப்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கான்செப்ட் போகலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த கொஷின் பாருங்கள். கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருந்ததுன்னா அப்படின்னு இருக்கும். அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சு போடலாம் இந்த சம்முக்கு. அடுத்தது கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ், எக்ஸுங்கிறது சம் வேல்யூவாக இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா கொசிகன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா என்னவாக இருக்குன்னா 1/xஆக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த இது, அதாவது இதை வந்து நம்ம வந்து சம்மாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சரி, இப்போ கொசிகன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துட்டாங்க. சரி, 1 இல்லை சாரி, இங்கே வந்து 7 வரும். சரிங்களா? ஓகே, தென் ஃபைண்ட் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா அண்ட் சைன் தீட்டா அண்ட் காஸ் தீட்டா. சரிங்களா? ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொசிகன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா, அதோட வேல்யூ 7. நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். சரிங்களா?
இப்போ இது ரெண்டையும் நீங்கள் இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இப்போ 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணினீங்க அப்படின்னா இது ரெண்டும் கேன்சல் ஆயிருமா? அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 cosecant square theta which is equal to 8ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? சரி, இப்போது cosecant square theta which is equal to 8/4ன்னு வரும். அடுத்தது cosecant square theta which is equal to 8/4 என்னது எனக்கு 2. சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்தது சாரி 8/2 தானே, அப்போ எனக்கு இங்கே வந்து 4ன்னு வரும். ஸோ cosecant square theta வந்து எனக்கு 4னா இந்த ஸ்கொயர் ரிமூவ் பண்ணணுன்னா ரூட் எடுக்கணுமா? அப்போ ரூட் ஆஃப் cosecant square theta which is equal to root of 4. இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிருமா? அப்போ cosecant theta equal to root 4 வந்து எனக்கு 2. சரிங்களா? ஓகே, அப்போ எனக்கு தீட்டா வேல்யூ வேணும். தீட்டா வேல்யூ தெரிஞ்சால் தான் எனக்கு சைன் தீட்டா காஸ் தீட்டாவை ஃபைன் பண்ண முடியுமா? அப்போ தீட்டா ஈக்குவல் டு cosecant இன்வர்ஸ் ஆஃப் 2. அதாவது cosecant இன்வர்ஸ் ஆஃப் 2 அப்படின்னா என்ன மீனிங்னா, cosecant தீட்டாவில் 2 வந்து எந்த டிகிரிக்கு வரணும், எந்த தீட்டாக்கு வரணும்னு பார்க்கணும். தீட்டா இது வந்து 30 டிகிரிக்கு வரும். சரிங்களா? 2 ஸோ வந்து 30 டிகிரி. சரிங்களா? இப்போ நம்ம டிகிரி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சைன் தீட்டா அண்ட் காஸ் தீட்டா கண்டுபிடிக்கலாம். அப்போ சைன் தீட்டா தட் இஸ் சைன் 30 டிகிரி அண்ட் காஸ் 30 டிகிரி. ஸோ சைன் 30 டிகிரி வந்து 1/2, காஸ் 30 டிகிரி வந்து √3/2. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு கான்செப்ட் போகலாம். ஓகே, இப்போ வந்து இந்த ரெண்டு கான்செப்ட் வச்சு நம்ம சம் பார்க்கலாம். secant power 4 theta மைனஸ் tan power 4 thetaன்னு இருந்ததுன்னா அதோட வேல்யூ வந்து secant square theta ப்ளஸ் tan square thetaன்னு இருக்கும். அதே மாதிரி cos power 4 theta மைனஸ் sin power 4 thetaன்னு இருந்ததுன்னா அதோட வேல்யூ cos square theta மைனஸ் sin square thetaன்னு இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த கான்செப்டை வச்சுட்டு நம்ம சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இஃப் secant square theta ப்ளஸ் tan square theta equal to 7/12 then secant power 4 theta மைனஸ் tan power 4 theta என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து secant square theta ப்ளஸ் tan square theta கொடுத்தாச்சு. நம்மளுக்கு இதுதான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ வந்து எனக்கு secant power 4 theta மைனஸ் tan power 4 theta வேணும் அப்படின்னா secant square theta ப்ளஸ் tan square theta தானே ஆன்சரு, ஃபார்முலா தானே. ஆக்சுவலாக secant square theta ப்ளஸ் tan square theta. அப்போ இதோட வேல்யூ என்ன எனக்கு 7/12. ஸோ அதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக போகலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து ஒவ்வொன்றா வந்து சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன். இஃப் cos power 4 theta மைனஸ் sin power 4 theta equal to 2/3 then the value of 2 cos square theta minus 1. சரி, ஓகே. இப்போ cos power 4 theta மைனஸ் sin power 4 theta ஓட வேல்யூ 2/3. சரி, இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்னா cos power 4 theta மைனஸ் sin power 4 theta which is equal to cos square theta மைனஸ் sin square thetaன்னு தெரியும். சரிங்களா? ஓகே, இப்போ இதோட வேல்யூ வந்து 2/3ன்னு தெரியுமா, which is equal to cos square theta மைனஸ் sin square theta. சரி, இப்போ cos square theta வந்து அப்படியே வச்சுக்கலாம். மைனஸ் sin square thetaவை வந்து 1 மைனஸ் cos square thetaன்னு எழுதலாமா? ஓகே, sin square theta equal to 1 மைனஸ் cos square theta. ஸோ which is equal to 2/3. சரிங்களா? இப்போ இந்த cos square theta மைனஸ் உள்ளே கொண்டு போங்க, மைனஸ் 1 ப்ளஸ் cos square theta. இப்போ என்ன வரும்? 2 cos square theta மைனஸ் 1. ஸோ இப்போ 2 cos square theta மைனஸ் 1 அவங்க கேட்ட கொஸ்டின் வந்துடுதா? இப்போ அதோட வேல்யூ என்னது நம்மளுக்கு 2/3. ஓகேங்களா? ஓகே, சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா cosecant theta மைனஸ் அந்த இதுக்கு முன்னாடி இந்த secant power 4க்கு முன்னாடி இதை நான் எழுதி போட்டிருந்தேன். பட் நான் இதுக்கான சம்மை வந்து நான் சொல்லித்தராமல் விட்டுட்டேன். அதனால் நான் இதை வந்து இதில் போடுறேன். சரிங்களா? ஓகே, cosecant theta ப்ளஸ் cot thetaவோட வேல்யூ 7ன்னு கொடுத்துட்டாங்க. அவங்க tan thetaவோட வேல்யூ ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ cosecant theta ப்ளஸ் cot thetaவோட வேல்யூ 7ஆக இருந்ததுன்னா இதுவே cosecant theta மைனஸ் cot thetaவோட வேல்யூ என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
1/7 இருக்கும். பிகாஸ் இதோட ப்ளஸ் இருக்க வேல்யூ எக்ஸாக இருந்ததுன்னா மைனஸில் போடுறப்ப அதோட தலைகீழியே போடணும். சரிங்களா? ஓகே, இப்போ இது ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணுவோம். 2 ஈக்குவேஷனையும் வந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ 2 ஈக்குவேஷனையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். எதுக்குன்னு உங்களுக்கு அதுக்கப்புறம் புரியும். சப்ட்ராக்ட் பண்ணினீங்க அப்படின்னா என்ன வரும்? இந்த இடத்துல இது மைனஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும். ஸோ இது கேன்சல் ஆகிடுமா? இது வந்து 2 cot θ ஆகும். இது வந்து 1/7 -7 ஆகும். சரிங்களா? அப்போ -1/7 + 7 ஆகும். ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 24/7 வரும். சரிங்களா? தட் இஸ் 7 - 1/7 which is equal to 49 - 1 divided by ஒரே நிமிஷம் ஓகே தான் டிவைடட் பை 7 அப்போ வந்து 48/7 வரும். சரிங்களா? அப்போ 48/7 வருது. இப்போ எனக்கு cot θ அப்படியே வச்சுக்கலாம். இந்த 2 கீழே கொண்டு வரலாமா? அப்போ 7 × 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 24 அப்போ எனக்கு ரிமைனிங் எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா cot θ = 24/7 கிடச்சிருக்கு. எனக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், tan θ கேட்டிருக்காங்களா? ஸோ tan θங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா tan θவும் cot θவும் ரெசிப்ரோக்கல். அப்போ 1/cot θ. அப்போ 1/24/7 மேலே போச்சுன்னா 7/24 வரும். புரியுதுங்களா? ஸோ அதுக்காக தான் நான் சப்ட்ராக்ட் பண்ணேன். நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக டேனோட வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஸோ வந்து எது கூட ரிலேட்டிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் அதை போடணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சம் எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூ.